லேடிஸ் ஆகிய நீங்க தமிழ்நாட்டில் உள்ள எந்த பஸ்ல வேணா டிராவல் பண்ணலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமாங்க? என்ன இது ஷாக்கா பாத்தீங்க, சில பஸ்ல தான் அதை டிராவல் பண்ண முடியும். சோ அது என்ன பஸ்ன்னு இப்ப பாக்கலாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் இந்த லேடிஸ் பஸ் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு முதலமைச்சர் இருந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா மே 8, 2021 இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஆர்டினரி பஸ், அதாவது ஒயிட் கலர் போர்டு வச்சிருந்தா இந்த ஆர்டினரி பஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா லேடிஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டிராவல் பண்ணலாம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது பஸ்ஸஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் லேடிஸ் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணி தான் ரன் ஆயிருந்தது. அண்ட் கரெக்டா ஆகஸ்ட் 24, 2026 அன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டசபையில் நம்ம தமிழ்நாட்டு புதிய முதலமைச்சராக இருக்க சி. ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சோ லேடிஸ் இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ண சொல்லிட்டு இவர் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றி பயணம்னு ஒரு ஸ்கீம் கீழே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரன் ஆயிட்டு இருக்க எல்லா டவுன் பஸ்ஸும் பாத்தீங்கன்னா இனிமே லேடிஸ் ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எம்டிசி கீழே ஸோ எக்ஸ்பிரஸ் இருக்கு, டீலக்ஸ் இருக்கு, ஏசி இருக்கு, பிரீமியம் சர்வீஸ் இருக்கு, அதை தாண்டி ஆர்டினரி பஸ்ஸும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா ஏசி பஸ் தவிர நீங்க எல்லா பஸ்லயும் பாத்தீங்கன்னா இனிமேல் ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாங்க. எல்லா பஸ்ஸும் சொல்றேன்னா என்னென்ன பஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா லேடிஸ் பஸ் ஆல்ரெடி ரன் ஆயிருந்து. அந்த லேடிஸ் பஸ்ல நீங்க லேடிஸ் இனிமே ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். அதை தாண்டி ஸ்மால் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியிலும், டீசல் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லோ ஃப்ளோர்ல பேட்டரியில வந்து பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் கேட்டகரி இதுல. ஸோ இந்த பஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நான் ஏசி பஸ்ல நீங்க தாராளமா ஃப்ரீயாவே டிராவல் பண்ணிக்கலாம். பட் ஏசி பஸ்ல நீங்க போர்ட் பண்றீங்கன்னா நீங்க டிக்கெட் கொடுத்து பே பண்ற மாதிரி தாங்க இருக்கும். அண்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்சிசி பஸ்லயும் நிறைய ஃப்ரீ பஸ்ஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ சென்னை தாண்டி போனீங்கன்னா இன்னும் எல்லா பஸ்ஸும் பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்சிசி கண்ட்ரோல் கீழ தாங்க வரும். டவுன் பஸ் இருந்தாலும் சரிங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்எஸ்எஸ் பஸ் இருக்கும். அதை தாண்டி டீலக்ஸ் பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இனிமேல் லேடிஸ் ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹில்ஸ்ல ரன் ஆகுற எல்லா பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊட்டில இருந்து உங்களுக்கு அவலாஞ்சிக்கு டிஎன்எஸ்சிசி பஸ் ரன் ஆயிடுதுங்க. மினி பஸ் கேட்டகரியில ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அந்த பஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இனிமேல் லேடிஸ் ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாங்க. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு சில ரூட்ல பாத்தீங்கன்னா சில டிஎன்எஸ்சி பஸ் ஆர்டினரி கேட்டகரியில ரன் ஆயிதாங்க இருக்கு. சோ அந்த பஸ்லயும் பாத்தீங்கன்னா லேடிஸ் ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாங்க. அண்ட் இதை தாண்டி இருக்க டிஎன்எஸ்சி பஸ், எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில, டீலக்ஸ் கேட்டகரி பஸ் எல்லாத்துலயும் டிக்கெட் லேடிஸ் நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் கீழே வர எல்லா பஸ்ஸும் பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க லேடிஸ் டிக்கெட் கொடுத்து டிராவல் பண்ற மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஸ்கீமை பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 காந்திஜி பர்த்டே அவர்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இனாகரேட் பண்றதாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வெற்றி பயணம் ஸ்கீம் மூலமா பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஒர்க் போறவங்க அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மெயினா யூஸ் பண்ற எல்லா லேடிஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்டா இருக்குங்க. ஸோ தாராளமா இனிமே இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா நீங்க டிராவல் பண்ணலாங்க.